அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்தா கூட he was so simple at heart. அந்த மாதிரி எல்லாம் வந்து ஏன்னா யாரா இருந்தாலும் ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க இந்த ஊர்ல எப்படி இருக்கும் தியேட்டர்னு ஏதாவது ஒரு யோசனை வரும். பட் he was like யோசனையே இல்லை, கேட்ட உடனே ஓகே அப்படின்னு சொன்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 4 வயசுல இருந்து அவரோட நான் பழகி அவரோட வாழ்க்கையில இவ்வளோ ஒரு குட் ஃப்ரெண்டா இருக்கிறதுங்கிறது வந்து இட்ஸ் ரியலி ரியலி அ ப்ரவுட் திங். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. சார் பத்தி நிறைய சொல்லிட்டே போகலாம், நிறைய விஷயங்கள் இருக்கு. இவ்வளோ பெரிய மனிதர் எப்படி ரொம்ப சாதாரணமா இருக்காருன்னு சொல்றதுக்கு ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். என்னோட வீரா ஷூட்டிங் அப்போ வி வர் ஷூட்டிங் இன் ராஜமன்றி. என்னுடைய படம் தெலுங்கு படம் அங்கரக்ஷகடுன்னு ஒரு படம் வந்து பொங்கல் ரிலீஸ் ஆச்சு. நாங்க அந்த பொங்கல் டைம்ல அங்க ஷூட்டிங்ல இருந்தோம். அண்ட் அப்போ சுரேஷ் கிருஷ்ணா சார் அண்ட் யூனிட்ல இருக்கிறவங்க எல்லாம் அந்த படம் பார்க்கணும், உங்களுக்கு உங்க தெலுங்கு படம் காமிங்க அப்படி இப்படின்னு சொன்னோன்னா நானும் சரி அப்படின்ட்டு ஃபுல் யூனிட் எல்லாருக்கும் டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணி அவங்க ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட சொல்லி அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி, பிகாஸ் த ஃபுல் யூனிட் வாண்டட் டு வாட்ச் த மூவி. அதனால எல்லாருக்கும் டிக்கெட் அரேஞ்ச் பண்ணேன். இவர்கிட்ட நான் சொல்லலாமா கேட்கலாமா வேண்டாமா ரொம்ப தயக்கமா இருந்தது. ஏன்னா ராஜமன்றி வந்து இட்ஸ் சச் அ ஸ்மால் டவுன், அங்க வந்து ப்ராப்பரா ஹோட்டல்ஸ் இல்லை. அந்த நேரத்தில் அந்த இடத்துல எப்படி இருக்கும், அந்த தியேட்டர்ல போய் சாரை எப்படி கூட்டிட்டு போறது அப்படின்னு எல்லாம் ரொம்ப யோசனை பண்ணேன். பட் இருந்தாலும் நம்ம சொல்லாம ஒரு வார்த்தை சொல்லாம நம்ம மாத்திரம் போயிட்டு வந்தா நல்லா இருக்காது, சரியா இருக்காதுன்ட்டு நான் சும்மா ஒரு பேச்சுக்கு எல்லாரும் வராங்க சார் ஒரு இவர் கேட்கலான்ட்டு, சார் நாங்கள் எல்லாம் இன்னைக்கு ஈவினிங் ஷூட்டிங் முடிச்சுட்டு வி ஆர் கோயிங் ஃபார் தட் அங்கரக்ஷகடுன்னு என் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு வாட்ச் த மூவி. நான் வி ஆர் ஆல் கோனா வாட்ச், வுட் யூ லைக் டு ஜாயின் அஸ் அப்படின்னு சும்மா கேட்டேன். அவரும் முடியாது, எனக்கு டயர்டாக இருக்கு, இல்லை எனக்கு வேலை இருக்கு, என்ன நான் எக்ஸசைஸ் பண்ணணும், ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவார் அப்படின்னு நினச்சிட்டு நான் சும்மா கேட்டேன். நீ சார் உங்க படமா அப்படின்னாரு. ஆமாங்க. ஓ இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சா, பொங்கல் ரிலீஸ்? ஆமாம் சார். ஓகே ஓகே அப்படின்னாரு. ஐ வாஸ் ஷாக்ட். ஐ வாஸ் லைக் ஐயோ எப்படி இந்த மாதிரி ஒரு தியேட்டர்ல வந்து ரஜினி சாரை கூட்டிட்டு போய் படம் காமிக்கிறது. அதுக்கப்புறம் எனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. நான் கால்ட் அப் டெல்லிங் எல்லாருக்கும் சொல்லிட்டு ப்ளீஸ் சார் வராங்க ஏதாவது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்க. அந்த சின்ன ஊர்ல அந்த ஒரு சின்ன தியேட்டர்ல ஃபுல் யூனிட்டோட உட்காந்து என் படம் பார்த்துட்டு படத்தை பத்தி நல்லா இருக்குன்னு கமெண்ட் சொன்னது. இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்தா கூட he was so simple at heart. அந்த மாதிரி எல்லாம் வந்து ஏன்னா யாரா இருந்தாலும் ஒரு நிமிஷம் யோசிப்பாங்க இந்த ஊர்ல எப்படி இருக்கும் தியேட்டர்னு ஏதாவது ஒரு யோசனை வரும். பட் he was like யோசனையே இல்லை, கேட்ட உடனே ஓகே அப்படின்னு சொன்னாரு. That was like completely I was blown. அப்பதான் நான் these are the things I actually learned from all my heroes and all my directors and all the artists I worked with. So many things to learn from each and every one.